அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த நாள் இனிய நாளாகாம எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அம்மி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான், நான் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி அம்மியோட ஸ்நாக்ஸ் என்னென்னா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு வடை செஞ்சு கொடுக்க போகிறேன். வாழைப்பூ வடை மாதிரி. இது வந்துட்டு என்னென்ன காய் போடுறோம் அப்படின்னா கேரட், நூக்கல், முள்ளங்கி எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு வெஜிடபிள் வடை செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மி மாற்றிட்டியா? அம்மி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கான், அப்போ வந்துடுவான். வந்துடுறியா? சரி, ஓகே. வழக்கம் போல் வந்துட்டு வடைக்கு பருப்பு ஊற வச்சாச்சு. இதை என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சமாக முழு பருப்பாக எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பை வந்துட்டு அரைச்சிக்கலாம். இவ்வளோ பருப்பு மட்டும் வந்துட்டு முழுசாக போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். இது கூட வந்துட்டு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்துட்டு கட் பண்ணி போட்டால் அம்மிக்கு பிடிக்காததுனால இதில் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சமாக. இப்போ இதை வந்துட்டு குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். குறப்பாக அரைத்து விடவும். அரைத்து வந்து விழுதை எடுத்து அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு வடை செய்யணும். இப்போ வந்துட்டு இந்த முழுசாக கொஞ்சம் பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடயே அரைச்ச விழுதை போட்டுட்டு இது கூட நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதே கிடையாது. அதான் பச்சை மிளகா போட்டோம்ல, இஞ்சி வேறு போட்டிருக்கோம், சோம்பு எல்லாம் அதிலே போட்டிருக்கனால வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறமா என்ன மீ பிக்க முடியலையா? பிச்சு தரவா? கட் பண்ணி வச்ச கேரட், நூக்கல், முள்ளங்கி இதுக்கெல்லாம் போடுறோம். கவரே போடல, நீ அதில் போட்ட பாரு எப்படின்னு. என்னது அது? பாக்கெட் பிக்க முடியலையான்னு கேட்டேன். அப்படியே சேர்த்து பால் காய்ச்சி தரியா? பால் ஆல்ரெடி இருக்கு. அப்போ பாலை போட்டு விடும். போட்டு தரேன். 1 மினிட் வெயிட்டு. வடைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வடைக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா வழக்கம் போல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள்னா செரிமானத்துக்கு. இதை என்ன பண்ணுறோம், அப்படியே ஃபுல்லாக பிசைகிறோம். மஞ்சக்கரு போட்டியா? மஞ்சக்கரு போட்டியா? மஞ்சக்கருன்னு இந்த முட்டையில் இருக்கும்ல. சி, அதெல்லாம் விடுவாங்க வடையில்? இல்லை, அதே மாதிரி தெரியுதான் கேட்டேன். இப்போ அம்மிக்கும் அவங்க அண்ணனுக்கும் வடை வந்துட்டு வடை மாதிரி தட்டி போடக்கூடாதான், குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி கேட்குறாங்க. இன்னைக்கு அப்படி தான் போட போகிறேன் அம்மிக்கு. வடை மாதிரி போடு. ஓட்டை தான் போட்டு. ஓட்டை நான் பருப்பு வடையில போடுவாங்க, உளுந்து வடையில் தான் ஓட்டை போடுவாங்க. சரி, உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்குதா? இந்தா இப்படி எடுத்துட்டு சின்ன சின்னதாக இப்படி கேட்குறானுங்க, இத்தனையுனா. ஓகே, ஃபுல்லாக பிணைஞ்சாச்சு. உப்புலாம் சரியாக இருக்குது. நம்ம இப்போ வடையை போட்டுக்கலாம். நம்மளாம் உப்புலாம் போடும்போது அவ்வளோ கரெக்டாக இருக்கும். என்ன நல்லா சமைப்பாங்க. அது என்ன உனக்கு இதா ஸ்டாண்டா? நீ இந்த இதில் ஆஃப் பண்ணுறீனா? ஆஃப் பண்ணி பழகுறீனா? ஆஃப் பண்ணு. அம்மிக்கும் அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு இப்படி குட்டி குட்டியாக போட சொல்கிறாங்க வடை. பெருசாக தட்டி போடாமல் பக்கோடா மாதிரி போடணுமாம்மா. அதனால் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்குவோம். இப்படி போட்டால் தான் ஒவ்வொன்றும் எடுத்து ஒவ்வொரு வாய்க்கு எடுத்து சாப்பிட்றாங்க. அம்மி ஏன் தங்கம் மியூட்டில் போடு தங்கம். ஒரு 2 நிமிஷம் அம்மாக்காண்டி. செல்லம்ல, தங்கம்ல. கொஞ்சம் மாவு நிறையவே இருக்குது, மீதி வச்சுட்டு நாளைக்கு போட்டு சாப்பிடுவோம். நாளைக்கு காலையில் அம்மிக்கு போட்டு கொடுப்பேன்.
அம்மி இங்க வா. வரவும் சொல்றேன் வடையெல்லாம் குட்டி குட்டி கோழி குண்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு தடவை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக காமிக்கிறேன். ஸ்நாக்ஸ் பண்ணுற அன்னைக்கு தான் அவனுக்கு சாக்கோஸ் வேணுமாம்மா. ஸ்நாக்ஸ் பண்ணாத அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணுவேன், வேன்லேருந்து இறங்கி வரும்போதே என்னை வம்பிழுப்பேன். வீட்டில் பண்ணலையா, கடையில் யாராவது வாங்கி கொடுப்பாங்களா, நீலாம் ஒரு பெத்த தாயா அப்படிம்பேன். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னில, சரி இப்படி பேசுகிறானே வீட்டில் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா, நான் சாக்கோஸ் சாப்பிடுது. சாக்கோஸ் சாப்பிடு, நைட்டுக்கு சாப்பிடு, டிஃபனுக்கு. இன்னைக்கு அம்மாவுக்கு நைட்டு டிஃபன் பண்ணுற மூடு இல்லை, ஏன் நானும் சாப்பிட மாட்டேன்ல நைட்டு. போதும், அவ்வளோதான். மீதி கொஞ்சோண்டு மாவு இருக்குது, அது இருக்கட்டும், நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டேன் அவங்களாட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது. காயெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வடை, இந்த மாதிரி சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்குருவாங்க. இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி. பெருசாக நீங்கள் வடை மாதிரியும் போட்டு கொடுத்தாலும் சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. சைஸ் பார்த்தீங்களா, இவ்வளோதான். அப்படியே ஒரே வாய் தான். இதில் கொஞ்சம் சாஸ் இருந்து கொடுத்தாக்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி உருண்டைக்கும் அப்படியே ஒரு சாஸ் எடுத்து ஒரே வாயில் போட்டு சாப்பிட்ருவாங்க. அம்மி வாமி, போஸ் கம்னைலுக்கு ஆரனோட டேஸ்ட் பாரு. கையில் வாங்கி டேஸ்ட் பண்ண மாட்டியா? சாஸ் தீந்துருச்சா? சாஸ் சாப்பிட போகிறியா? கொஞ்சம் தான் இருக்கு, போட்டுக்கிறியா? நல்லா இருக்காங்க. வா, எப்படி இருக்கா? நான் இவ்வளோதான் போட்டேன், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வேணும்னா சூடாக போட்டு கொடுத்துக்கலாம்னு. நான் இன்னொன்று காமிக்கல, இந்த இதில் வந்துட்டு அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். அது வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு அரிசி மாவு போட்டு பெசு நாங்கள் பாட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மொபைல் எடுத்து பார்த்தாக்க அரிசி மாவு போட்டது பெசுறது எதுவுமே ஓடவே இல்லை. வீடியோ விழுகலை. அதை சொல்ல மறந்துட்டு இல்லை 2 ஸ்பூன் அப்படியே அரிசி மாவு போட்டுக்குங்க. சவுண்டு கேட்க பாரு, முறுமுறுன்னு தான். முறுமுறு சூப்பராக இருக்கு, வேற லெவலாம். கேரட்டு, நூக்கல், முள்ளங்கி நீங்களே பார்த்துருப்பீங்க. பருப்போட அதில் காய் தான் அதிகமாக இருந்திருக்கும். நானே என்னடா பருப்போட காய் அதிகமாகிடுச்சு வருமோ என்னமோன்னு நினச்சேன். சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மிவா வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லு, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாகும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. உன்னோட பழைய வீடியோ, இது பழைய வீடியோ எனக்கு சொல்லவே இல்லை, அதை சொல்லிட்டா. நான் சாப்பிட போய் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். பாய் பாய். சோறு தான் முக்கியம். இதுல ஊத்தவா சாஸு? அம்மி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேணாம்மா, அப்புறம் திரும்ப டியூஷன்லாம் போயிட்டு வந்துட்டு மாவு இருக்கா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பான். சாஸ் வேற தீர்ந்துடுச்சு. போயிட்டு முருகன் கடையில் அம்மியை டியூஷனில் விட்டுட்டு வரும்போது சாஸ் வாங்கி வைக்கணும். ஏன்னா இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ சாப்பிட்டுவிட்டு திரும்ப டியூஷன்லேருந்து வந்து வேற மாவு இருக்கா இல்லையா தீர்ந்துடுச்சு அப்படின்னா ஒரே அழுவான். டியூஷன் போயிட்டு வந்து வேற போட்டு கொடுக்கணும். சரி, மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நல்லா இருக்கா சாஸ் தொட்டு சாப்பிடுவோம்? அப்படியா? இங்க பாருங்க, ரத்த மாதிரி ஒளியுது. நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் உனக்கு ஓகே தானே? ஹாப்பி தானே?
சொல்லாம கொள்ளாமே செஞ்சு வச்சுட்டேன் கிஃப்டா. ஆமாம், நீ இதே வீட்டில் தான் செய்யணும். ஸ்நாக்ஸ் என் கையால் செய்யணும், வீட்டில் தான் செய்யணுமே. கடையில் வாங்கி கொடுத்தா வேணான்றியா? நீ புறாத்தி சாப்பிட்டு மீதி போட்டு தரேன். சரி, ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. டாட்டா.